தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கள்ளச்சாராய மரணம். திமுக அரசு மீது மோடி நடவடிக்கை எடுக்காதது ஏன் தெரியுமா? கள்ளச்சாராய மரணம், திமுக அரசு மீது மோடி நடவடிக்கை எடுக்காதது ஏன் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். குசு விட்டா கூட குண்டு வெடிச்சதா நினச்சி நடவடிக்கை எடுப்பது தான் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். ஏன்னா திமுக அரசுக்கும் மோடி அரசுக்கும் 7ஆம் பொருத்தம். இங்கே திமுக அரசு குசு போட்டுச்சுன்னா மோடி குண்டு வெடிச்சதாக சொல்லி நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம். 55 பேருக்கு மேல் இறந்துட்டாங்க. இந்த கள்ளச்சாராயத்தை காட்சி வித்ததே திமுக காரவங்க தான். திமுக பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறையினர் ஆகியோர் கவனிக்கப்பட்டனர் கள்ளச்சாராய வியாபாரிகளால். டோர் டெலிவரி செய்கிற அளவுக்கு கள்ளச்சாராயம் அங்கே பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. 55 பேர் செத்து போயிட்டாங்க. இங்கே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை லவோதிவோன்னு கத்துறாப்புல. ஆனால் மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கவர்னர் இது சம்பந்தமாக கண்மூடி தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. திருவள்ளுவருக்கு காவி சிலை, சுதந்திர போராட்ட வரலாறை மறைக்கிறாங்க அப்படின்லாம் பேசினார் கவர்னர். ஆனால் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் கவர்னர் மௌனமாக இருக்கார். ஏன்னா மோடி அரசு கவர்னர்கிட்ட சொல்லி கவர்னர் எதை கண்டுக்காமல் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மோடி அரசு நடவடிக்கை எடுக்கலை. உள்துறை அமைச்சரை நடவடிக்கை எடுக்கலை. 55 பேர் செத்துருக்காங்க. மத்திய அரசு திமுக அரசு மேலே நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்று சொன்னால் மத்திய அரசு, மோடி அரசாங்கம் சிறுபான்மை அரசாங்கமாக இருக்குது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேர் கொடுக்குற எம்பிக்கள் ஆதரவில் தான் அந்த மோடி அரசாங்கம் செயல்படுது. அதனால் மு.க. ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடுவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி என் மேலே நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லி உடனே சந்திரபாபு நாயுடு மோடிகிட்ட பேசி திமுக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆக திமுக அரசு மீது நடவடிக்கை எடுத்தால் சந்திரபாபு நாயுடு அவர்களை பகைத்து கொள்ள வேண்டியது வரும் என்கின்ற காரணத்தினால் மோடி அரசாங்கம் திமுக அரசு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. தன்னுடைய அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்த செயலை செய்துள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா சிறுபான்மை அரசாங்கம், அதனால கூட்டணி கட்சி அனுசரித்து தான் போகணும். அதனால சந்திரபாபு நாயுடு கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக திமுக அரசு மீது மோடி நடவடிக்கை எடுக்கவில்லை. இது வேதனையான விஷயம்.